கேக்குதா? இது நமக்கு கிடைச்ச அங்கீகாரம். போட்டோன்னு எடுத்து போய் கொடுத்துட்றாங்க. ஏன் விடுனா இதுக்கு தானே எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையா? பேருக்கும் புகழுக்காகவும் இல்லையா? எதுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை கொடுத்து இது கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த மரியாதை தூக்கி போடாமல் தோல் மேலே சுமந்துட்டு இருக்கேன். நன்றி நன்றி சார் இதை கொடுத்ததுக்கு. வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. ஆனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ஒரு நாள் பல மடங்கு அதிகரிக்கும். அந்த நாள் இந்த D3 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தேட்டரில் விசில் சத்தமும் கைத்தட்டலும் விண்ணை பிளக்கும். வெப்பமோன கண்டிப்பாக இது நடக்கும். D3 அந்த டிக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் நான் வந்ததுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி என்னை கூப்பிட்டது வந்து D ஃபார் டைரக்டர். நன்றி சார். அப்புறம் D ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனி சார் இருக்கீங்களா? நன்றி நன்றி. இந்த 2 D கூட சேர்ந்து இந்த கேடியும் சேர்ந்துருக்கேன். அதனால் D3 படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிடும்போது நான் ஃபஸ்ட்டு வரலன்னு தான் சொன்னேன். எங்கே சார் எல்லா நிகழ்ச்சிக்கும் கூப்பிட்றீங்க, எதனா ஒன்று கவனிக்கணும். அதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கே வந்து என்னத்தை பேசுறது, சரி இருந்தாலும் ட்ரெய்லர் அனுப்பிச்சி வைங்க. ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சுன்னா வரேன், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லி சார் வரலன்னா கோச்சிக்கூடாது அப்படின்னா. நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்க அப்படின்னாங்க. பார்த்தேன், உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது. பிரஜன் இது என் தாயின் மீது ஆணை. நான் அனுப்பிச்சதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சொன்னேன், நான் நல்லா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த மோஷன் போஸ்டர் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. அவருக்கு என் வாழ்த்துக்கு, அதை டிசைன் பண்ணவருக்கு நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அது யார் பண்ணான்னு தெரியல. அந்த மோஷன் போஸ்டர் பண்ண அந்த கலைஞருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, வாழ்த்துக்கள்னு சொன்னால் சாதாரணமாயிரும்ல. என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, எஸ்டிஆரின் 10 தலை எப்படி, எஸ்டிஆரின் 10 தலை, D3 கெத்து தலை. இப்போ சமீபத்தில் என்னோட வீடியோ ஒன்று பயங்கரமாக இப்போ ஒரு வாரமாக பயங்கர வைரலாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. அது என்ன வீடியோனாக்கா, எஸ்டிஆரின் 10 தலை எப்படி, எஸ்டிஆரின் 10 தலை, கூல் சுரேஷ்னா சொட்ட தலை, கூல் சுரேஷ்னா சொட்ட தலை, எஸ்டிஆரின் 10 தலை, கூல் சுரேஷ்னா சொட்ட தலை அப்படின்னு. இப்போ இதை வந்து நான் வந்து பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம ஏதோ ஒரு டைலாகை கண்டுபிடிச்சி அதை மக்கள் மனசில் போய் கொண்டு சேர்க்கறதுக்கு உள்ள நமக்கே போதும் போதும் ஆகணும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு போகிறேன், எனக்கு வேலை மிச்சமாயிரும்ல. அதனால இனிமேல் எஸ்டிஆரின் 10 தலை, கூல் சுரேஷ்னா மொட்டை தலை, கூல் சுரேஷ்னா சொட்ட தலை, இதுதான் வசனமே. ஏன்னாக்கா என் தலைவன் சொல்லி கொடுத்துருக்காரு. யார் என் தலைவன்? என் தலைவன் சொல்லி கொடுத்துருக்காரு. டேய் கூலு, உனக்கு தலைக்கல் வந்துச்சுன்னா அதை படிக்கல்லாம் போட்டு வெப்பமான ஏறி போயிட்டே அப்படின்னாரு. அந்த ஒரு படியும் ஏறி ஏறி தான் இங்கே வந்து நிற்கிறேன். அதனால என்ன நீங்கள் கிண்டல் பண்ணாலும் சரி, வாழ்த்தினாலும் சரி, தூட்டுனாலும் சரி, போட்டுனாலும் சரி, நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. எல்லாமே சந்தோஷமாக தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு கலைஞன் என்பவன் உங்களை சந்தோஷப்படுத்துறதா கலைஞனை. அதனால நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னாக்க இந்த கலைஞனுக்கு ரொம்ப திருப்தி தான். நான் அதை பத்தி கவலைப்படவே மாட்டேன். தட்டு தட்டு. காரணம் என்னுடைய வளர்ப்பு அப்படி. நான் TR அவர்களின் வளர்ப்பு, SR அவர்களின் உடன் பிறப்பு. இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாத மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. இந்த படம் வந்து ஃபுல்லா நைட்ல தான் ஷூட்டிங் நடந்ததா கேள்விப்பட்டேன். ஏன்னா ஒரு நைட்டில் நடக்கிற சம்பவம் தானே, அதனால் ஷூட்டிங் எல்லாமே நைட்லேயே தான் நடந்திருக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து நான் கேள்விப்பட்டது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து கல்யாணம் வச்சுருந்துருக்காங்க. அப்போ அவர் போய் டைரக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு, சார் எனக்கு வந்து அடுத்த வாரம் கல்யாணம், நீங்கள் வரணும் அப்படின்னு. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மகராசனாக இருப்பான் நல்லா இருப்பான்னு சொல்லுவாங்க. டேரக்டர் என்ன சொல்லியிருக்காரு, டேய் அதெல்லாம் கல்யாணம் இப்போ பண்ணாத, போகக்கூடாது அப்படின்ட்டுருக்காரு. ஏன் சார் அப்படின்ட்டுருக்காரு. ஏண்டா நீ கல்யாணம் பண்ணிவிட்டு நைட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு போயிடுவேன், நம்ம ஷூட்டிங் வச்சதே நைட்டில், நீ ஃபஸ்ட் நைட்டுக்கு போய்ட்டு ஷூட்டிங் எப்படி பண்ணுறது, அதனால் 3 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்களா. இவர் வந்து யோசிச்சிருக்காரு, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாப்பா, ஒன்று நீ கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டே போகிறதுனா போ, இல்லைனாக்கா கல்யாணம் பண்ணாதான் 3 மாதம் கழிச்சே போ அப்படின்னாராம். அப்போ இவர் சொல்லியிருக்காரு,
சரிங்க சார் நான் 3 மாதம் கழிச்சே போகிறேன் அப்படின்னா, இது கல்யாணம் பண்ணுறதுக்கு 3 மாதம் கழிச்சே நான் போகிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இந்த படத்தில் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதே மாதிரி இந்த தேட்டரில் எனக்கு தெரிஞ்சு முதலாக, அதாவது கொஞ்சம் இதெல்லாம் நல்லா பலபலன்னு ஆகினதுக்கப்புறம் முதலாக என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள மாநாடு படத்தோட ஆடியோ ரிலீஸ் தான் இங்கே நடந்துச்சு. அதனால இந்த படமும் மாநாடுக்கு ஈக்குவலாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதற்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கண்டிப்பாக பிரஜனுக்கு துணை இருப்பார், அவர்களின் ரசிகர்கள் துணை இருப்பாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என் பக்கத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் மெய்யப்பன் சார் உட்காந்துருந்தாங்க. அதில் ஒரு சாங் உடம்பு ஒரு ஐட்டம் சாங் வந்துச்சு, பார்த்துருப்பீங்க மெதுவட அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், இந்த சாங்க்கு நான் தாங்க மியூசிக் டைரக்டர் அப்படின்னாரு. என்ன சார் ஐட்டம் சாங் மாதிரி? ஆமாங்க ஐட்டம் சாங் தான் அப்படின்னாரு. ஐட்டம் சாங்ன்ற ஐட்டத்தை காரணம் இப்படி 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 மட்டும் போகுது சார் அப்படின்னா. அப்போ இல்லை ஐட்டம் வந்து ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது வருங்க சார், ஐட்டத்தை இப்போயே காமிச்சிட்டாங்க, அது ஒரு பரபரப்பு இருக்காது, நீங்கள் ஐட்டம் சாங் பார்த்துட்டு அந்த ஐட்டத்தை பார்த்தீங்கன்னாக்க நல்லா சூப்பராக இருக்குங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மெய்யப்பன் சார் வாழ்த்துக்கள். இன்னும் நீங்கள் வந்து நிறையா படங்கள் பண்ணணும், சரிங்களா? எங்கேப்பா எழுதி வச்சதுக்கா? அப்புறம் பிரஜன் சார், நான் ஏற்கனவே உங்கள் கூட பழைய வண்ணாரப்பேட்டையில் நடித்தாலே தெரிஞ்சிருக்கோம், மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நினைவுகள்லாம் இன்னமும் என் கண்ணு முன்னாடியே தான் ஓடிட்டுருக்கு. ஏன்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு தெரிஞ்சு வண்ணாரப்பேட்டையிலாம் ஷூட்டிங் நடக்கிறப்போ அது மோகன் சார்ஜி அவர்கள் வந்து நிறையா அசிஸ்டன்ட் டைரக்டரோட நண்பர்கள் தான் அங்கே ஜாஸ்தி வச்சுருந்தாங்களே. ஏன்னா மத்தியான சாப்பாடெலாம் வந்து ப்ரொடக்ஷன்லேருந்து வரல, அவங்கவுங்க ஃப்ரெண்டுங்க வீட்டிலேருந்து இருந்தாப்பா மீன் குழம்பு எடுத்துக்கா, யாரா தொக்கு எடுத்துக்கா, ஞாபகம் இருக்கா சார்? எல்லாம் இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரியவங்களாம் வாழ்த்து வந்ததில் எனக்கு சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம். நம்ம பிரச்சனை பார்க்கும்போது எனக்கு வந்து தங்கப்பதக்கம் சிவாஜி சார் மாதிரி தெரியுறீங்க, காக்கி சட்டை கமல் சார் மாதிரி தெரியுறீங்க, 3 முகம் ரஜினி சார் மாதிரி தெரியுறீங்க, வால்டர் வெற்றிவேல் சத்யராஜ் சார் மாதிரி தெரியுறீங்க, மாநகர காவல் கேப்டன் சார் மாதிரி தெரியுறீங்க, ஜெய்ஹிந்த் அர்ஜுன் சார் மாதிரி தெரியுறீங்க, விஜய் சார் மாதிரி தெரியுறீங்க, என்ன இருந்தாலும் அஜித் சார் மாதிரி தெரியுறீங்க. இப்படிலாம் எனக்கும் சொல்லணும்னு ஆசை. சத்தியமாக சொல்கிறேன், தாயின் மீது ஆணையாக சொல்கிறேன், பேனா எடுத்து இந்த படம் பேர்லாம் எழுதுறேன், பேனா எழுதவே இல்லைப்பா, எழுதவே இல்லை. அப்போ தான் நான் யோசித்தேன், நான் இவங்கள மாதிரி பேர்லாம் எடுக்க முடியுமே தவிர இதே மாதிரி படங்கள் நடிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். உண்மையிலேயே இவங்களாம் சாதிச்சவங்க. அடுத்த பக்கத்தில் சரி இப்போ பேனா எழுதுதான்னு பார்ப்போம்னு பிரஜன்னு எழுதுறேன், அப்போ எழுதிச்சு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நீ என்று உனக்கு சரியான ஒரு ஒரு அடையாளம் கொண்டு வந்தாதான் அந்த பேனாவோட எழுத வருது இல்லையா? அதனால பிரஜன் கண்டிப்பாக இவர்களுக்கு அடுத்த வருஷம் நீங்கள் இருப்பீங்க, சரிங்களா? என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, விஜய் வசந்த் சார் வந்திருக்காங்க, இருக்கீங்களா? நன்றி நன்றி. அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கிறப்போ என் காது போடவே சொன்னாங்க, ஐயோ நடிச்சிட்டு இருக்க பையனை கொண்டு அங்கே பண்ணி நீங்கள் எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்களே, அவரெல்லாம் என்ன பண்ண போகிறாரு அப்படி இப்படின்னு என் காது கூட பேசினாங்க. நான் அவரை வச்சுனே சொல்கிறேன், ஏன்னா உண்மையை சொல்கிறதுக்கு ஒளி மறைவு தேவையில்லை, அவர் வச்சுனே சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க தொகுதியில் உள்ள நண்பர்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. நான் வருஷம் இது மாதத்தில் 30 நாள் தான், 25 நாள் அங்கே தான் இருக்காருங்களா, அவரோட தொகுதியில் தான் இருக்கிறாரு. 5 நாள் தான் இங்கே வராங்க போகிறாங்க சென்னைக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சூப்பர் சார், உங்களுடைய தொகுதி மக்களுக்கு இந்த மாதிரி உதவிகள் செய்வது உண்மையிலே அந்த தொகுதி மக்கள் கொடுத்து வச்சவங்க, நானும் கொடுத்து வச்சவங்க தான். எந்த விதத்தில்னா, கொரோனா முடிஞ்சு 2வது கொரோனா அப்போது ஸ்கூல் ஃபீஸு கட்டியே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, எனக்கு ஷூட்டிங்லாம் இல்லை அப்போது. அப்புறம் அந்தளவுக்கு வயலெல்லாம் ஆகலை. உண்மையிலே விஜயவசன் சார், என் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கீங்க, நன்றி நன்றி சார். ஏன்னா நிறைய பேர் வந்து அழமாட்டான், எதுக்கு அழலாம்? ஓவா சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சிக்கு தான் நான் வந்திருக்கான். விஜயவசன் சார் அந்த நேரம் நான் சொன்ன உடனே மறுநாளே எனக்கு அந்த டீட்டெயிலாம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் ஃபீஸை கட்டினாருங்க. இப்போ தெரியுதா எதற்காக அவங்களுடைய தொகுதியில் அவர் எம்பியாக ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு? இந்த நல்ல உள்ளம் தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் சினிமா நடிகருக்காக ஜெயிக்கல, அவங்க அப்பா
அவங்க அப்பா சொல்லி கொடுத்த நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமாக தான் இன்னைக்கு அவங்க அப்பா எடுத்த பேரை அவர் எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அதற்கு உண்மையிலேயே அவருடைய தொகுதி மக்கள் நல்லா கொடுத்து வச்சிருக்கீங்க. இன்னும் பல ஆண்டுகள் அவங்க அந்த தொகுதியில் நின்னால், அந்த தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் கண்டிப்பாக விஜயவசன் சார் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அந்த கடவுள் நம்ம விஜய் சார், வசந்த் சார் உங்களை கண்டிப்பாக உங்களை வாழ்த்திட்டு தான் இருப்பார். ஏன்னா உண்மையை சொல்கிறதுக்கு ஒளிமறைவே தேவையில்லை. இந்த மேடையை நான் சொல்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். உண்மையிலேயே எஸ்டிஆரின் 10 தலை, விஜய் வசந்த் 8 தலை. அதே மாதிரி மோகன்ஜி சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு படங்கள் மூலமாக நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அவங்க வாழ்த்து வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஜாகுவார் தங்க மாஸ்டர் தமிழுக்கும் தமிழர்களுக்காகவும் இன்னைக்கு குரல் கொடுத்துட்டு வராங்க. யாருக்கும் ஒரு பிரச்சனை என்றால் உடனே போய் முன்னின்று, நான் உயரத்தில் தான் சின்னதாக இருப்பேன், ஆனால் உதவியில் பெரிய ஆளாக உயரமாக இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எதை இப்போ கூட பாருங்கள், ஸ்டேஜில் கூட அவங்களே முன் சொன்னாங்க, எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்கப்பா, நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ஜாகுவார் தங்க மாஸ்டர் சொன்னாங்க, மோகன்ஜி அவர்கள் தேட்டருக்கு 9 மணிக்கே வந்துட்டீங்க நன்றி அப்படின்னு. சார் நான் 1 வருஷமாக தேட்டர்லேயே தான் சார் இருக்கேன், நீங்கள் 9 மணிக்கு சொல்லி 1 வருஷமாக தேட்டர்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அதனால் வாழ்த்த வரை இருந்த அனைவருக்கும் நன்றி. என்னை பற்றி சிறப்பாக சொன்ன அபிஷேக் சார் நன்றி சார், மிக்க நன்றி சார். மற்றும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி. ஓரளவுக்கு கண்டென்ட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் தானே? அடுத்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் கூப்பிடுவாங்கல்ல. நன்றி நன்றி நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ. நான் ஒரே ஒரு கேள்வினேன், நடுவில் நெகட்டிவிட்டி ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு. நான் அவங்களை பற்றி நிறைய இது ஹேட்டர்ஸ்லாம் என்ன சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கட்டு கொடுத்துலாமா? ரொம்ப நாள் உங்களுக்கு பொதுவாகவே ஆம்பளைங்களை கட்டுப்பிடிக்கிறது இல்லைவா? ஏன்னு கேளுங்க, அதில் கண்டென்ட்டில் எழுதுவாங்க, அதுனா ஹோமோசெக்ஸ் என்ன பேர் ஃபுல் சுரேஷ் ஹோமோசெக்ஸ் இதாக ஸ்டேஜில் அப்படின்னு போட்டுருவாங்க. போட்டாலும் சந்தோஷம் தான், நான் வருத்தப்படவே இல்லை. தடைக்கலையும் படிக்கல ஏறி போயிட்டு இருக்குன்னு என் தலைவர் சொல்லியிருக்காரு. நீங்க யாருன்னு கேட்பீங்க, நான் மறுபடியும் சொல்றேன். என் தலைவர் டிஆர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னுடைய வளர்ப்பு அப்படி. நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்டிஆர் அவர்களின் உடன் பிறப்பு. இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாது மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. சிறப்பு. ஃபினிஷிங் போட்டா நீங்க கண்டினியூ. அவ்வளவு முடிஞ்சிச்சு. மறுபடியும் சொல்லவா? போதுங்க. நன்றி. எனக்கு நம்ம ஜெனி அவ்வளோதாம்மா. யார் ஐயோ என்னது? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பேசுகிறேன் பாட்டு இல்லை, அடுத்து பேர் ஐயோ அப்படின்றாங்க. ஜெனி சார் எங்கே இருக்கீங்கன்னு தெரில. மிக்க நன்றி ஜெனி சார். தேங்க்யூ ஜெனி சார். நன்றி. அப்புறம் ப்ரெஸ் மீடியா பீப்புள் இன்னைக்கு என்னை நல்லா என்னை பற்றி நல்லதோ கெட்டதோ எதாக இருந்தாலும் எழுதுறீங்க. மிக்க நன்றி. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் என்னை பற்றி எது தவறு எழுதுனா அதை பற்றி வருத்தப்படவே இல்லைங்க. ஏன்னா ஒரு நடிகர்களும் அது சொல்ல வேணா இருந்தாலும் சொல்கிறேன், பணம் கொடுத்து தன்னை பெரியாள் ஆக்கி கொள்வதற்காக மாலைகள், மரியாதை, பேண்டு அது இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க. இருந்தாலும் ரசிகர்கள் ஆகிய அனைத்து ரசிகர்களும் எனக்கு ஆதரவு கொடுத்து, பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஏதோ நான் வளரணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டு என்னை திட்டினாலும் சரி, ஏதோ ஒன்று போட்டு என்னை வளர்த்துக்கிறீங்களா, மிகப்பெரிய நன்றி. அடுத்த தேட்டரில் சந்திக்கும் போது கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும். அது என்ன ஃபோட்டோனா, எஸ்டிஆரின் 10 தலை, கூல் சுரேஷ் சொட்டத்தலை அப்படின்னு கண்டிப்பாக வரும். நன்றி. நீங்கள் பேசினா கேட்டுகிட்டே இருக்கலாம். ஏன்னா உங்களோட எல்லா சைடும் நாங்கள் பார்த்துட்டோம். பயங்கர ஃபன்னாகவும் பேசுவீங்க, ஒரு எமோஷனலான சைடும் பார்த்துட்டோம். பட் நீங்கள் எப்போவுமே சிரிச்சுட்டே இருக்கணும், எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கணும். அண்ட் படங்களில் கூடிய சீக்கிரம் உங்களை நாங்கள் அப்படியே ஒரு த்ரூ அவுட்டாக ஒரு ஃபுல் படத்தில் உங்களை ஒரு லீடாக பார்க்கணும். நிறைய பேரோட ஆசை இது. சொல்லுங்கம்மா சார். உங்களை கூடிய சீக்கிரம் ஹீரோவாக பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். நன்றி. சார், ஹீரோயின் யாருன்னு சொல்லிட்டு போங்க. அப்படி இருந்தால் ஹீரோயின் யாராக இருக்கணும்? இல்லைம்மா, போதுமா. அடுத்த ஷோக்கு ஆள் வந்துடுவாங்க. 1 மணிக்கு பொன்னியின் செல்வன் 50வது நாளா ஏதோ ப்ரெஸ் மீட் ஏதோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது. சரிங்களா? நன்றி. Thank you so much. Thank you so much for okay. Thank you.